கல்வியோடு ஒழுக்கமும் கற்றிட உயர்நிலை பெற்றிட பெரிதும் துணை நிற்கும் பெருமைமிகு நம் பள்ளி நாடார் மேல்நிலைப் பள்ளி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். Students, today we have to see transformation of sentences in English. இது மாணவர்களுக்கு ரொம்ப காலமாக ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கும். நீங்கள் 9th 10th எவ்வளோ தான் படித்து வந்தாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும் பொழுது, அதாவது ஃப்ரேஸ், கிளாஸ் இதெல்லாம் வரும் பொழுது, இதை மாற்றும் பொழுது நிறைய இடர்பாடுகளும் கஷ்டங்களும் இருக்குது. அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது, இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா, வாட் இஸ் ஏ ஃப்ரேஸ்? ஃப்ரேஸ் என்றால் என்ன? ஃப்ரேஸ் என்றால் என்ன? ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். Having some sense or meaning, but not a complete meaning. A group of words having some sense or meaning but not a complete meaning. என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளின் கூட்டம் ஏதோ ஒரு அர்த்தம் கொடுக்குது, ஆனால் முழு அர்த்தம் கொடுக்காது. அதுதான் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோடு தெரிஞ்சுக்கிறேங்க, அவ்வளோதான். அது தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்தாப்புல கிளாஸ். வாட் இஸ் ஏ கிளாஸ்? இட் இஸ் ஆல்சோ ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஹேவிங் ஏ கம்ப்ளீட் சென்ஸ். கம்ப்ளீட் சென்ஸ் ஆர் மீனிங். மறந்துடாதீங்க, இது சம் மீனிங் இருக்கும், பட் நாட் எ கம்ப்ளீட் மீனிங். ஆனால் எ கிளாஸ் என்பது எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஹேவிங் எ கம்ப்ளீட் சென்ஸ் ஆர் மீனிங். அர்த்தம் முழுவதும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை தான் இங்கிலீஷில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இது ரெண்டும் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டா, இதை வச்சு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் ஃப்ரேஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கிளாஸ்னால் என்னென்னு லைட்டாக தெரிஞ்சுருக்கேன். எடுத்தோன்னே ஒன்றும் புரியாது. நீங்கள் ஜஸ்ட்டு சொல்கிறத மட்டும் கவனிச்சுவாங்க. கடைசியில் நான் முடித்த பின்னாடி உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்னால் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன சார் இவர் வாட்டில் சே அப்படின்னு அது என்ன அர்த்தம்னா, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்சஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ தெரியுதா? அதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஃப்ரேசஸ் எதுலாம் ஃப்ரேஸ்னா, ஆன் அக்கவுண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், இன் த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, பீயிங், இன் ஃப்ரண்ட் ஆஃப், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன். இதைத்தான் பொதுவாக ஃப்ரேசஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இன்னொரு குரூப் இருக்குது, சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் இருக்குது, இணைப்பு வார்த்தைகள். எதுலாம் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்? இந்த வென், ஆஸ் சூன் அஸ், பிஃபோர், ஆஃப்டர், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இஃப், அன்லஸ், சின்ஸ், அஸ், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அதைத்தான் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னு பொதுவாக இங்கிலீஷில் சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு அறிமுகம் தான். என்னது ஃப்ரேசஸ்னால் இதுதான் ஃப்ரேசஸ். சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் இந்த மாதிரி வார்த்தைகள். இது போக இன்னொரு குரூப் வேறு இருக்குது, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இதை பூரா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எது? அண்டு, பட்டு, எட்டு, தேர்ஃபோர், ஆர், எல்ஸ், அதர்வைஸு, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? வாட் இஸ் ஏ ஃப்ரேஸ்ன்னு சொல்லியிருக்கேன், வாட் இஸ் ஏ கிளாஸ்ன்னு விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ரேசஸ்னால் என்னென்னா ஒரு குரூப் சொல்லியிருக்கேன். எதெல்லாம் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னு ஒரு சொல்லியிருக்கிறேன். அதுபோக கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ உள்ளே இறங்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சென்டென்ஸு, ஐ வாண்ட் ரைட் எ சென்டென்ஸ். on account of his hard work. On account of his hard work, he
came out successful. He came out a successful man அல்லது he came out successful. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இப்போ இந்த சென்டென்ஸில் ஒரு பகுதி வந்து ஃப்ரேஸு, ஒரு பகுதி வந்து கிளாஸ். இது கண்டுபிடிக்க சொல்லலாம். வேலைக்கு போகும்பொழுது, தேர்வில் எழுதும் பொழுது, எந்த கவர்மெண்ட் வேலைக்கும் போகும்பொழுது இங்கிலீஷில் ஒரு டெஸ்ட்டு, பேங்க் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் ஒரு இந்த மாதிரி கொடுத்துட்டு விச் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் எ ஃப்ரேஸ் அண்ட் விச் ஒன் ஆஃப் த பார்ட் இஸ் எ கிளாஸ் அப்படின்னு கேட்கலாம். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த கம்மா இருக்கு இல்லையா, இதில் இருந்து நான் பொதுவாக அண்டர்லைன் பண்ணுறேன். இது எப்படி தெரியுது பார்க்குறதுக்கு? he came out successful, he came out a successful அல்லது came out successful இப்படி மொட்டை எழுதுறேன். இப்போ இந்த பார்ட்டை பாருங்கள், இதை பார்க்காதீங்க, இந்த பார்ட்டை மட்டும் பார்க்கும் பொழுது on account of his hard work, அவருடைய கடின உழைப்பின் மூலமாக அப்படிங்கிற அர்த்தம் வருது. தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக, அவருடைய கடின உழைப்பின் வழியாக அப்படிங்கிற மாதிரி தெரியும். இதில் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? இது முழு மீனிங் கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ இது ஒரு இன்கம்ப்ளீட் சென்ஸில் இருக்குது. அதோட இதில் வந்து சப்ஜெக்ட் இருக்கா? அதாவது திரும்பவும் சொல்கிறேன், எ கிளாஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஹேவிங் எ கம்ப்ளீட் சென்ஸ் அண்ட் மீனிங். அதோட அதில் என்ன இருக்கும்? எ சப்ஜெக்ட்லாம் இருக்கும். கிளாஸில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும் அண்டு வெர்பு இருக்கும். சப்ஜெக்ட்டு வெர்பு இருக்கும், மறந்துடக்கூடாது. இந்த கிளாஸில் வந்து சப்ஜெக்ட்டு வெர்பு இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற பகுதியில் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? நோ சப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்டே இல்லை. சப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட்னா வாட் இஸ் ஏ சப்ஜெக்ட் ப்ரோனவுன்? வாட் ஆர் த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்? எதெல்லாம் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம்? இந்த 7 பேர், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு. இந்த 7 பேர் தான் சப்ஜெக்ட் இங்கிலீஷில். இந்த இங்கிலீஷில் ஒரு சாதாரண வாக்கியம், ஒரு ஆர்டினரி சென்டென்ஸ் எழுதும் பொழுது இந்த 7 பேர் இல்லாமல் நம்மளால் எழுதவே முடியாது. யார் அந்த 7 பேர்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு. இவங்க தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். இவங்க கண்டிப்பாக இருந்தால் தான் யூ கேன் ரைட் ஏ கிளாஸ். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இங்கே இருந்தாங்கன்னா அது வந்து கிளாஸ்ன்னு அர்த்தம். இங்கே யாராவது இருக்காங்களா? ஹிஸ்ஸு தான் இருக்குது. இது வந்து பொசசிவ் ப்ரோனவுன், இது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் கிடையாது. அப்போ அதனால் இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காம ஏதோ கொஞ்சம் மீனிங் கொடுக்குறனால இந்த பார்ட்டை நான் என்னென்னு சொல்கிறேன்? ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த பக்கம் ஹி கேம் அவுட் சக்ஸஸ்ஃபுல், இதான் என்ன இருக்குது? சப்ஜெக்ட். ஹீ இருக்குதா? இந்த ஹீ இருக்குதா? அப்போ இது சப்ஜெக்ட் இருக்கு, கேம் அவுட்டுங்கிற வேர்பு இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ கிளாஸ். சப்ஜெக்ட் இருக்கு, வெர்பு இருக்கு. அதோட இதை பாருங்களேன், ஹி கேம் அவுட் சக்ஸஸ்ஃபுல்னா அவர் வெற்றியாளராக வந்தார். முழு அர்த்தம் கொடுக்கும். ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், தனியாக நிற்கும். இந்த சென்டென்ஸ் இண்டிபெண்ட்டாக தனியாக நிற்கும். அதனால் இதை வந்து கிளாஸ், இது வந்து சென்டென்ஸ் தனியாக சொல்ல முடியும். இந்த பகுதி இண்டிபெண்ட்டாக தனியாக நிற்காது. அதோட மீனிங்கும் ஃபுல்லாக கொடுக்கல, சப்ஜெக்ட் இல்லை. அதனால் இதை ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தராக அடுத்த மாடிஃபிகேஷன் இதிலே இன்னொரு இது எழுதுகிறேன். என்ன எழுதலாம்னா, இப்போ இந்த ஃப்ரேஸை கிளாஸ் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படி எழுதுறேன்னா, ஆஸ், ஹீ. கிளாஸ் ஆகணும் என்ன வேணும்? சப்ஜெக்ட் வேணும். இந்த ஃப்ரேஸை கிளாஸாக மாற்றோம்னா ஒரு சப்ஜெக்ட் வேணும். எங்கே இருக்குது சப்ஜெக்ட்? இங்கே தான் இல்லையே. அப்போ இந்த ஹிஸ்ஸை ஹீ, ஆஸ் ஹீ. ஹார்ட் ஒர்க்கை எப்படி மாற்றணும்? வேர்பாக மாற்றணும். இந்த ஹார்ட் ஒர்க் என்ற நவுனை வேர்பாக மாற்றணும். ஆஸ் ஹீ ஒர்க்டு ஹார்ட். பார்த்தீங்களா? இந்த நவுனை நான் இப்போ வேர்பாக மாற்றிட்டேன். ஹார்ட் ஒர்க்கை ஒர்க்டு ஹார்ட்னு மாற்றிட்டேன். இந்த சென்ஸ் இருக்கணும். இப்படி மாற்ற முடிஞ்சால் தான் இதை நம்ம சரி பண்ண முடியும். இல்லைன்னா இதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஆஸ் ஹீ ஒர்க்டு ஹார்ட் முடிஞ்சு வச்சு. ஆஸ் ஹீ ஒர்க்டு ஹார்ட் இதை பூரா எழுதிட்டேன். இது பூரா அப்படியே ஒரு கிளாஸாக மாற்றிட்டேன். அப்படியே அதை இறக்கணும். இந்த பக்கம் அதை மாற்றக்கூடாது. ஏன்னா இட் இஸ் ஏ கிளாஸ், ஆல்ரெடி ஒரு முழுமை பெற்ற கிளாஸாக இருக்குது. அதனால் இதை மாற்றவே கூடாது. அப்படியே ஹீ கேம் அவுட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ பாருங்கள், இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இட் இஸ் ஏ கிளாஸ். இதை வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை பாருங்கள்,
இதுவும் கிளாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏன் இதுவும் கிளாஸ் ஆயிடுச்சு? சப்ஜெக்ட் வந்துருச்சு, வேர்ப் வந்துருச்சு, இதுவும் கிளாஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஏதோ ஒன்று குறையுது. என்ன குறையுது? அவர் வெற்றியாளராக வந்தார் தனியாக நிற்கும், இது தனியாக நிற்கும். ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், ஹி ஆஸ் ஹி ஒர்க்டு ஹார்ட், அவர் கடினமாக உழைத்ததால். ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? முடியாது. இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. மீனிங் சென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஆஸ் ஹி ஒர்க்டு ஹார்ட், அவர் கடினமாக உழைத்ததால் இருக்குது. கிளாஸுக்குரிய குவாலிட்டிலாம் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, வெர்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இது ஒரு முழுமை பெறாத கிளாஸ். அதனால் இந்த முழுமை பெறாத கிளாஸுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்பார்டினேட் கிளாஸ். சப்பார்டினேட் கிளாஸ். ஏன் இதை சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த இருக்கார் இல்லையா அஸ், இவர் வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்திருக்கிறார். எங்கே இருக்கார் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்? இந்த இருக்கு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அஸ். இந்த பாருங்க சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் லிஸ்ட் இருக்கா? அதனால் இந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸில் ஒன்று அது எடுத்துக்கிட்டு வர்றதுனால, இங்கே எடுத்துகிட்டு வர்றதுனால இதை சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ as he worked hard, he came out successful. இப்போ இதை கிளாஸாக மாற்றியாச்சு, ஆனால் முழுமை பெறாத கிளாஸாக நிற்கிது. இப்போ எனக்கு இன்னொரு ஆசை, இதை ஒரு கம்ப்ளீட்டாக முழுமை பெற்ற கிளாஸாக மாற்றணும் அப்படின்னு ஆசை. நான் திரும்ப மாற்றுறேன், அடுத்த வேலை செய்கிறேன். he worked hard and so he came out successful. பாருங்களேன், இப்போ இது ஒரு முழுமையான கிளாஸ். ஹி ஒர்க்டு ஹார்ட், இது என்னது? முழு கிளாஸ். எதுவுமே தேவையில்லை, இந்த பக்கத்தை எடுத்துடுறோம், இப்படி வைங்க. ஹி ஒர்க்டு ஹார்ட், அவர் கடினமாக உழைத்தார். இங்கே ஆஸ் ஹி ஒர்க்டு ஹார்ட், அவர் கடினமாக உழைத்ததால், இன்கம்ப்ளீட். அதனால் இதை சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொன்னோம். இங்கே ஹி ஒர்க்டு ஹார்டு, முடிஞ்சு, புள்ளி வைக்கலாம். அதனால் இது முழுமை பெற்ற கிளாஸ். அதனால் இது ஒரு முழுமை கிளாஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஹி கேம் அவுட் சக்ஸஸ்ஃபுல், ஹி கேம் அவுட், அவர் வெற்றியாளராக வந்தார், முடிஞ்சு வச்சு. அப்போ 2 கிளாஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுவும் கிளாஸ் தான், இதுவும் கிளாஸ் தான். இன்னமும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது, இதை சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொன்னோம்ல, இதை வெறும் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது, இதை மெயின் கிளாஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா முழுமை பெற்ற கிளாஸ், இது தனியாக நிற்கக்கூடிய கிளாஸ், முழுமை பெற்ற கிளாஸ். அதனால் இது மெயின் கிளாஸு, இது ஃப்ரேஸ். இது மெயின் கிளாஸு, இது சப்பார்டினேட் கிளாஸ். இங்கே இப்போ நம்ம 3வது எழுதுனதில் இது வந்து ஒரு மெயின் கிளாஸ், இதுவும் ஒரு மெயின் கிளாஸ். பாருங்கள், 2 முழுமை பெற்ற கிளாஸ் இருக்குது. இன்னமும் இதில் அடிஷனலாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறணும். இந்த கிளாஸை, இந்த மெயின் கிளாஸை இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லுவோம் தெரியுமா? இண்டிபெண்ட் கிளாஸ். இதெல்லாம் சார் சொல்லிக் கொடுக்கலையேன்னு நினச்சிடக்கூடாது. இண்டிபெண்ட் கிளாஸ். ஏன் இதை இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்? இண்டிபெண்ட்டாக என்ன அர்த்தம்? தனியாக நிற்கக்கூடிய, சுதந்திரமாக தனியாக நிற்கக்கூடிய. இந்த கிளாஸ் தனியாக நிற்கும், தனியாக பொருள் கொடுக்கும். அதனால் இதை இந்த மெயின் கிளாஸை இன்னொரு பேர் இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பக்கம் இந்த சப்பார்டினேட் கிளாஸ் தனியாக நிற்க முடியாது, தனியாக நின்று பொருள் கொடுக்க முடியாது. இது பொருள் கொடுக்கணும்னா, மீனிங் கொடுக்கணும்னா யாரை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு? இந்த மெயின் கிளாஸை சார்ந்திருக்க வேண்டியது. அதனால் இதுக்கு டிபெண்ட் கிளாஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? டிபெண்ட் கிளாஸு. இதுக்கு இன்னொரு பேர் நான் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட் வரும். அவன் மெயின் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சார் இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலையே. இது தனியாக நிற்கிறதுனால இண்டிபெண்ட் கிளாஸ், இது பொருள் கொடுக்க சார்ந்து இருக்கிறதுனால இதை டிபெண்ட் கிளாஸ். சார்ந்து இருக்கும் கிளாஸ், பொருள் கொடுக்கறதுக்காக சார்ந்து இருக்கிறதுனால டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேயா? அப்போ இந்த மெயின் கிளாஸுக்கு பேர் இண்டிபெண்ட் கிளாஸ் தான், இதுக்கு பேர் இண்டிபெண்ட் கிளாஸ் தான். 2 இண்டிபெண்ட் கிளாஸ் தனியாக. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. இப்போ இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இனிமேல் தான் நம்ம சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸுக்குள்ளே நுழைய போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸுன்னு டாபிக் கொடுத்துட்டு இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறேன். திரும்பவும் சொன்னேன், ஃப்ரேஸ்னா என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஹேவிங் சம் சென்ஸ் ஆர் மீனிங் பட் நாட் கம்ப்ளீட் மீனிங்னு சொன்னேன். ஃப்ரேஸ்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஹேவிங் கம்ப்ளீட் மீனிங் அண்ட் இட் ஷுட் ஹேவ் அ சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு. சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். கிளாஸ். வாட் இஸ் அ ஃப்ரேஸ்? ஃப்ரேஸ் அது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அந்த இன் கேஸ் ஆஃப், இந்த ஈவெண்ட் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், அந்த மாதிரி அதெல்லாம் ஃப்ரேசஸ். சப்பார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் அந்த பக்கம் கொடுத்துருக்கேன். வென், ஆஸ் சூன் அஸ், பிஃபோர், ஆஃப்டர், தோ, ஆல் தோ, ஈவன் தோ, அந்த மாதிரி இன் கேஸ் ஆஃப்,
சாரி ஆல்தோ ஈவன் தோ இஃப் அன்லெஸ் சின்ஸ் அஸ் இதுகள் பூரா சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். இந்த மாதிரி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸும் இருக்குது. அண்டு பட்டு எட்டு தேர்ஃபோர் ஆர் எல்ஸ் அதர்வைஸ் இந்த மாதிரி வார்த்தைகளும் இருக்குது. இதுகெல்லாம் என்ன கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்ன, ஃப்ரேசஸ்னால் என்ன, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக என்ன, கன்ஜங்ஷன்ஸ்னால் ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன, சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அடுத்தாப்புல நம்ம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்குள்ள நுழைய முடியும். இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு அனாலிசிஸ்க்கு வருவோம். இந்த இருக்கு இல்லையா, இப்போ இதில் இருக்குது, இதில் என்ன இருக்குது ஜென்ரலாக இப்போ பாருங்களேன். ஒரு எந்த ஒரு சென்டென்ஸில் ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ். அதே மாதிரி எந்த ஒரு சென்டென்ஸில் சபார்டினேட் கிளாஸும் ப்ளஸ் மெயின் கிளாஸும் சபார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸும் இருந்தால் அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ ஃப்ரேஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸு, சபார்டினேட் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. அது மாதிரி மெயின் கிளாஸ் ப்ளஸ் எத்தனை மெயின் கிளாஸும் இருக்கலாம். மெயின் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் இந்த மாதிரி இருந்தால் அதை ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்டு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த இதில் பாருங்களேன், ஃப்ரேஸ் இருக்கா, கிளாஸ் இருக்கா. அதனால் ஒரு சென்டென்ஸில் ஃப்ரேஸும் கிளாஸும் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். இந்த ஃப்ரேஸை பார்த்துட்டிங்கன்னாவே ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். அட்லீஸ்ட் இப்போ இன்றைக்கி டெட் எக்ஸாம் எழுதுகிறாங்க டீச்சர்ஸ் ஜாப்புக்கே டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த கேள்வி உண்டு. ஐடென்டிஃபை த சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்பவுண்ட் சென்டென்சஸ். உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ ஒரு சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதில் என்ன இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரேசஸ் இருக்கும். ஃப்ரேசஸை பார்த்துட்டாவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அதை சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன கண்டிப்பாக இருக்குன்னா ஒரு சபார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸும் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லிடலாம். எந்த ஒரு சென்டென்ஸில் இந்த மாதிரி வென், ஆஸ் சூன் அஸ், பிஃபோர், ஆஃப்டர், தோ, ஆல் தோ, ஈவன் தோ, இஃப், அன்லெஸ், சின்ஸ், அந்த மாதிரி ஆஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கன்ஜங்ஷன்ஸ், இந்த மாதிரி சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் எந்த ஒரு சென்டென்ஸில் இருக்கோ அது கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். அதே மாதிரி இந்த மெயின் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ், அதை காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது, அதோட எதை சேர்க்குறோம், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இதை தான் வந்து கோஆர்டினேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே இருக்குது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸு, இந்த இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் நீங்கள் அண்டு பட்டு எட்டு தேர்ஃபோர் ஆர் எல்ஸ் அதர்வைஸ் இந்த மாதிரி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை ஒரு சென்டென்ஸில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு இட் இஸ் ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்லலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கோ த்ரூ யுவர் புக்கு. உங்கள் புக்கில் போய் நல்லா பாருங்கள். வெதர் யூ மேபி 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். உங்களுடைய இங்கிலீஷ் புக்குகளை அல்லது பழைய புக்கில் வாங்கி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுன்னு கொடுத்துருக்கோம், அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதில் இந்த டீட்டெயில்ஸ் பூரா கண்டிப்பாக இருக்கும். ஸோ கோ த்ரூ யுவர் புக், நல்லா தரவாக ரெஃபர் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கிறோங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் we will clear it later. All the best. Thank you. Thank you.